ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு. இப்போ நீங்க உங்க மொபைல் எடுக்கிறீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆப்பை ஓபன் பண்றீங்க. ஸ்கிரீன்ல எல்லாமே பச்சை கலர்ல மின்னுது. உங்க முதலீடு 15% வளர்ந்திருக்கு அப்படின்னு காட்டுது. அந்த நிமிஷத்துல நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு சின்ன பெருமை கூட வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஆனா அந்த 15% அப்படிங்கிறது உண்மையிலே எதை குறிக்குதுன்னு நாம எப்போதாவது யோசிச்சிருக்கோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. அது போன ஒரு வருஷத்தோட வளர்ச்சியா, இல்ல நீங்க முதலீடு செஞ்ச 5 வருஷத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியா? ஆமா, அதை விட முக்கியமா பணவீக்கத்தை கழிச்சிட்டு பார்த்தா அந்த லாபம் உண்மையிலே லாபம் தானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. கரெக்ட். எண்கள் ஒருபோதும் பொய் சொல்றதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எண்கள் தங்களுக்கு வேண்டியதை மட்டுமே சொல்ற வசதி கொண்டவை. அதனால இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான ஆழமான அலசல்ல இந்த லாப சதவீதங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை தான் தோண்டி எடுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த 15% அப்படிங்கிற மாயைய நீங்க குறிப்பிட்டது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிதிச்சந்தைய பொறுத்த வரைக்கும் தவறான அளவுகோலை பயன்படுத்தி நம்ம முதலீட்டை நாமே அளவிடுறது ஒரு உடைந்த தராசை வச்சு நம்ம எடைய சரி பார்க்கறதுக்கு சமம். உடைந்த தராசு நல்ல உதாரணம். நாம சந்தோஷப்படலாம், ஆனா அதுல உண்மை இருக்காது. ஆமா, நம்ம ஆதாரங்கள் படியும் சரி, ஆய்வுகள் படியும் சரி, நிறைய இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல பணத்தை இழக்கிறத விட தங்களோட லாபம் எவ்வளவு வளருதுன்னு தப்பா கணக்கு போடுறதுல தான் அதிகமா ஏமாந்து போறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த CAGR, XIRR அப்படிங்கிற வட்டி கணக்கீட்டு முறைகள் வெறும் கணிதம் மட்டும் இல்ல, அது நம்மளோட நிதி வாழ்க்கையோட திசை காட்டி அப்படின்னு சொல்றீங்க. 100% உண்மை. சரியான கணக்கீட்டு முறையை தேர்ந்தெடுக்கிறது தான் முதலீட்டோட உண்மையான பலனை நமக்கு காட்டும். சரி, இத கொஞ்சம் ஆழமாகவே அலசுவோம். இந்த CAGR, XIRR மாதிரி பெரிய வார்த்தைகளுக்கு போறதுக்கு முன்னாடி பணம் அடிப்படையில எப்படி வளருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா, பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்ச சாதாரண வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 2 விஷயங்கள்லேருந்தே தொடங்குவோம். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 8% வட்டின்னு சொல்ற பழைய டெக்ஸ்ட் புக் கணக்கு நமக்கு வேண்டாம். ஆமா, அது ரியல் லைஃப்க்கு செட் ஆகாது. நம்ம நேயர்கள் மார்க்கெட்டை நல்ல கவனிக்கிற முதலீட்டாளர்கள். அதனால இதோட பின்னணியில இருக்கிற லாஜிக் என்னன்னு பேசுவோம். இந்த சாதாரண வட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் முதலீட்டுக்கு எதிரானது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அடிப்படையில உங்க பணத்தோட வேகத்தை, அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணியா அப்படியே முடக்கிற ஒரு கருவிதான். பணத்தோட வேகத்தை முடக்குதா? அது எப்படி? இப்போ நீங்க ஒரு தொகையை முதலீடு பண்றீங்க, அதுல இருந்து ஒரு லாபம் வருது. அந்த லாபத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. அடுத்த வருஷமும் உங்க ஆரம்ப முதலீடு மட்டுமே உங்களுக்காக உழைக்குது. அப்ப லாபம் வேலை செய்யாதா? கரெக்ட். இது ஒரு நேர்கோட்டு வளர்ச்சி, லீனியர் growth அப்படின்னு சொல்லுவோம். இதுல காலத்தோட சக்தி முற்றிலும் வீணடிக்கப்படுது. இப்போ எனக்கு புரியுது. இத ஒரு மரத்துல இருக்கிற ஆப்பிள்களை மட்டும் பறிக்கிற மாதிரி சொல்லலாம். பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனா மரம் பெருசாகாது. ரொம்ப சரியான உதாரணம். அதனாலதான் குறுகிய கால கடன்களுக்கு இது சரியா இருக்கும். ஆனா உங்க எதிர்காலத்துக்கான செல்வத்தை உருவாக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒருபோதும் உங்களுக்கு உதவாது. சூப்பர். அப்படி என்றால் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க பறிச்ச ஆப்பிள்களோட விதைகளை மறுபடியும் நட்டு ஒரு பெரிய தோப்பையை உருவாக்குறது போலன்னு சொல்லலாமா? ஆமா, துல்லியமா சொல்லிட்டீங்க. இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா கூட்டு வட்டியில மட்டுமே உங்க பணம் அதிவேக வளர்ச்சியை அடையுது, அதாவது எக்ஸ்பனென்ஷியல் growth. அப்போ அந்த காலத்தோட சக்தியை ஒரு ஆயுதமா மாத்துறது இதுதான். உங்களுக்கு வர்ற லாபமும் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்குது. எக்ஸாக்ட்லி. உங்க அசல், அதுலேந்து வந்த லாபம், அப்புறம் மறுபடியும் அந்த மொத்த தொகைக்கும் லாபம். இப்படி இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி விரிவடையும். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டுகள் பல மடங்கு பெருக காரணமே நீங்க அந்த லாபத்தை வெளியே எடுக்காம அதிலேயே திரும்பவும் இன்வெஸ்ட் ஆக விடுறதுதான். அப்போ ஒரு கட்டத்துல உங்க அசலை விட வட்டிக்கு கிடைச்ச வட்டி மிக அதிக வருமானத்தை கொடுக்க தொடங்கும். அதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பேங்க் FD மாதிரி விஷயங்கள்ல இந்த கணக்கு ரொம்ப சரியா வேலை செய்யும். ஆனா நிஜ உலக முதலீடுகள்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? இப்போ ஷேர் மார்க்கெட்டோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ இப்படி சீரா வருஷம் ஒரே மாதிரியான லாபத்தை கொடுக்கறது இல்லையே. ஒரு வருஷம் 20% ஏறும், அடுத்த வருஷம் 10% சரியும். ஆமா, மார்க்கெட்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கரெக்ட். இப்படி ஒரு கரடு முரடான பயணத்துல பல வருஷம் கழிச்சு என்னோட பணம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டா நான் எப்படி வெறும் கூட்டு வட்டி ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அது சாத்தியம் இல்லையே.
இந்த இடத்துல தான் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் தேவைப்படுது. இந்த ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச முதலீட்டோட வளர்ச்சிய ஒரு சீரான வளர்ச்சியா கற்பனை செஞ்சு கணக்கிடுற முறைதான் CAGR. அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஆமா, மார்க்கெட் எவ்வளவுதான் மேல கீழே குதிச்சாலும் அந்த இரைச்சல்களை எல்லாம் வடிகட்டிட்டு தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சராசரியா எந்த நிலையான சதவீதத்துல உங்க பணம் வளர்ந்திருந்தா இந்த இறுதி மதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு இது காட்டுது. ஓ, இப்போ எனக்கு தெளிவா புரியுது. இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க உங்க கார்ல ஊருக்கு போறீங்க. வழியில சில இடங்கள்ல 120 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குறீங்க. சரி. அப்புறம் சில இடங்கள்ல டோல்கேட்ல நிக்கிறீங்க. டிராஃபிக்ல 20 கிலோமீட்டர் வேகத்துல ஊர்ந்து போறீங்க. ஆனா பயணம் முடிஞ்சு இறங்குனதும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேகம்னு நம்ம பாக்குறது இல்ல. ஆமா, மொத்த தூரம் மொத்த நேரம் மட்டும்தான் பாப்போம். கரெக்ட். அப்போ சராசரியா ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்றோம். இடையில நடந்த வேக மாற்றங்களை விட்டுட்டு ஒட்டு மொத்தமா ஒரு அளவீட்டை எடுக்கிறோம். இந்த CAGR அப்படிங்கிறதும் முதலீட்டுக்கான இந்த சராசரி வேகம் மாதிரி தான், சரியா? மிக அருமையான ஒப்பீடு. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு முறை, அதாவது லம்சம் தொகையை முதலீடு செஞ்சுட்டு பல வருஷங்களுக்கு பிறகு அதோட வளர்ச்சியை பார்க்க CAGR ரொம்ப துல்லியமான ஒரு கருவி. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட். ஆமா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு நிலத்தோட வளர்ச்சியையோ இல்ல தங்கத்தோட வளர்ச்சியோ ஒப்பிட்டு பார்க்க இது ரொம்ப நேர்த்தியா உதவும். ஆரம்ப மதிப்பு, இறுதி மதிப்பு, அப்புறம் முதலீடு செஞ்ச வருஷங்கள், இந்த 3 மட்டும்தான் CAGR கேக்குது. இருங்க, இங்கதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. CAGR ஒரு நேர்த்தியான அளவீடு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதோட மிகப்பெரிய குறைபாடே நீங்க சொன்ன அந்த ஒரே ஒரு முறை முதலீடு, அதாவது லம்சம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நிஜ வாழ்க்கையில எத்தனை பேர் அப்படி ஒரேடியா பல லட்சங்களை போடுறாங்க? நாம எல்லாருமே மாசம் சம்பளம் வாங்குறோம். ஒவ்வொரு மாசமும் SIP மூலமாவோ இல்ல சிறுகவோ தானே முதலீடு பண்றோம். அது 100% உண்மை. இடையில ஏதாவது அவசரம்னா கொஞ்சம் பணத்தை வெளியெடுக்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பமான ஆனா ரொம்ப யதார்த்தமான பண பரிமாற்றங்களுக்கு CAGR முற்றிலுமா குருடானது இல்லையா? அது எப்படி சரியான லாபத்தை காட்டும்? நீங்க தொட்டுட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. CAGRோட எல்லையே அதுதான். பல தவணைகள்ல நீங்க முதலீடு செய்யும்போது CAGR அங்க ஃபெயில் ஆயிடும். அப்ப அது தப்பான நம்பரை காட்டுமா? ஆமா, ஏன்னா ஜனவரியில நீங்க முதலீடு செஞ்ச 10,000 ரூபாய் ஒரு வருஷம் முழுசா மார்க்கெட்ல இருந்திருக்கும். ஆனா நவம்பர் மாசம் முதலீடு செஞ்ச 10,000 வெறும் 2 மாசம்தான் மார்க்கெட்ல இருந்திருக்கும். கரெக்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி ஒரே காலகட்டத்தின் கீழ் CAGRல கணக்கிட்டா அது முற்றிலுமா தவறான லாப சதவீதத்தை தான் காட்டும். இங்கதான் XIRR, அதாவது எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிற கருவி நமக்கு தேவைப்படுது. ஓஹோ, இந்த XIRR அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் தங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்கள்ல பார்த்திருப்பாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சு அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஆமா, நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. நம்ம குறிப்புகள்ல இருக்கிற ஒரு விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது இந்த XIRR ஒரு பர்சனல் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மாதிரி நம்ம உருவகப்படுத்தலாம் அப்படின்னு தோணுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், இது எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற ஆட்களை போல ஒவ்வொரு ரூபாயும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூபாயும் எந்த தேதியில வேலைக்கு வந்தது, அதாவது இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது, அப்புறம் எந்த தேதியில வேலையை விட்டு போச்சு, அதாவது வித்ட்ரா பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வருகை பதிவேடு இருக்கும் இல்லையா? ஆமா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டேட்ஸ். கரெக்ட். அப்போ ஜனவரியில வேலைக்கு வந்த ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான லாபத்தை கொடுக்கணும். ஆனா டிசம்பர்ல வேலைக்கு வந்த ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கான சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும்ல? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த XIRR ஒவ்வொரு பணப்பரிமாற்றத்தோட தேதியையும் குறிச்சு வச்சுக்கிட்டு அது சந்தையில செலவிட்ட நாட்களுக்கு ஏற்ப மிக துல்லியமா லாபத்தை கணக்கிடுது. எக்ஸாக்ட்லி. CAGR அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கம்பெனியோட வளர்ச்சி அப்படின்னா, XIRR அப்படிங்கிறது ஒவ்வொரு ரூபாயோட தனிப்பட்ட வருகை பதிவேட்டை வச்சு கணக்கிடப்படுற உண்மையான வளர்ச்சி. ஆஹா, அப்போ SIP பண்றவங்களுக்கு இதுதான் சரியான அளவீடு. கண்டிப்பா. இந்த தேதிகளோட துல்லியம் தான் XIRRோட மிகப்பெரிய பலமே. நீங்க ஒரு மாசத்துல 5ஆம் தேதி முதலீடு பண்றீங்க, அடுத்த மாசம் 12ஆம் தேதி பண்றீங்க, இடையில ஒரு தொகையை வெளியே எடுக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோவையும் தேதியோட உள்ளீடா கொடுத்து பார்த்தா மட்டுமே உங்க முதலீட்டு முடிவுகளோட உண்மையான தாக்கம் உங்களுக்கு தெரியும். உங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோக்கு XIRR மட்டுமே நேர்மையான அளவீடு. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ CAGR கணக்கிட ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, நாமளே பேப்பர்ல போட்டு பார்த்துடலாம்.
ஆனா XIRR அப்படி நம்ம கையால கணக்கிட முடியாது. அது எப்படி செயல்படுது? முடியாது. நீங்க பேப்பர்ல போட முடியாது. XIRR அப்படிங்கிறது ஒரு நேரடியான ஃபார்முலா கிடையாது. அது ஒரு அல்காரிதம். இத ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்வாங்க. ட்ரையல் அண்ட் எரர்னா வெவ்வேறு நம்பர்ஸ போட்டு பார்க்கறதா? விதிகள், தொகைகள், அப்புறம் இன்னைய இறுதி மதிப்பு இது எல்லாத்தையும் சிஸ்டம் எடுத்துக்கும். சரி. அப்புறம் உண்மையில உங்க லாபம் 10% இருந்தா இந்த இறுதி மதிப்பு வருமா, இல்ல 12% இருந்தா வருமா, இல்ல 11.25% இருந்தா சரியா வருதா? ஆமா, கரெக்டா வருது அப்படின்னு கணினி நொடிப்பொழுதில் ஆயிரக்கணக்கான கணக்கீடுகளை செய்யும். ஓ, பேக்ரவுண்ட்ல இவ்ளோ வேலை நடக்குதா? ஆமா, உங்க உள்ளீட்டுக்கும் இறுதி மதிப்புக்கும் எந்த சதவீதம் சரியா பொருந்துதோ அதத்தான் XIRR உங்களுக்கு காட்டுது. அதனால தான் இத கணக்கிட எக்ஸல் ஷீட்டோ இல்ல வேற சாஃப்ட்வேரோ கட்டாயம் தேவை. அப்ப நம்ம போர்ட்ஃபோலியோ ஆப்ஸ் எல்லாமே திரைக்கு பின்னால இந்த ட்ரையல் அண்ட் எரர் கணிதத்தை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி. இப்போ XIRRல அந்த எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அப்போ அந்த எக்ஸ் இல்லாத வெறும் IRR, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. IRR அப்படிங்கிறது XIRRோட ஒரு சுருக்கப்பட்ட வடிவம்னு சொல்லலாம். பணப்பரிமாற்றங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா சீரான கால இடைவெளிகள்ல நடக்கும்போது மட்டும் IRR பயன்படும். சீரான கால இடைவெளினா? அதாவது எந்த ஒரு தேதியும் மாறாம கரெக்டா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இல்ல சரியா ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 1ஆம் தேதி பணம் உள்ளே வருது இல்ல வெளியே போகுது அப்படின்னா அங்க IRR பயன்படுத்தலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி நேர்த்தியே எதுவும் நடக்காதே. நாம எப்படியோ மாத்தி மாத்தி தானே இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட். தனி மனிதர்களோட வாழ்க்கையில அப்படி நடக்காது. இத ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான கட்டை விரல் விதி, அதாவது ரூல் ஆஃப் தம்ப் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. IRR அப்படிங்கிறது வகுப்பறை கணக்கு மற்றும் நேர்த்தியான அட்டவணைகளுக்கானது. ஆனா XIRR அப்படிங்கிறது நம்ம நிஜ வாழ்க்கைக்கானது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ IRR எங்க தான் பயன்படும்? கார்ப்பரேட் உலகத்துல அதிகமா பயன்படும். இப்போ ஒரு கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல முதலீடு பண்றாங்க. அதிலிருந்து அடுத்த 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் தலா 1 லட்சம் வருமானமா வரும்னு திட்டமிடுவாங்க. அங்க அது செட் ஆகும். ஓ, பிசினஸ் மாடல்ஸ்க்கு. ஆமா. இல்லனா சில பாண்டுகள், அன்யூட்டி திட்டங்கள் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தேதியோ தொகையோ மாறாம ஒரு வருமானத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அட்டவணையிடப்பட்ட கேஷ் ஃப்ளோக்கு IRR தான் சரியான அளவீடு. இப்போ தெளிவா புரிஞ்சுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வருடாந்திர வளர்ச்சி அளவிடுற கருவிகள். ஆனா இதை தவிர்த்து பலரும் மயங்குற இன்னொரு வார்த்தை ஒன்னு இருக்கு. அப்சல்யூட் ரிட்டர்ன், அதாவது முழுமையான வருவாய். ஓ, அந்த பெரிய ட்ராப் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, இப்போ நான் 1 லட்சம் ரூபா போட்டேன், இப்போ அது 1.5 லட்சம் ஆயிடுச்சு, எனக்கு 50% லாபம் அப்படின்னு பலரும் மார்தட்டி கொள்வதை நம்ம பார்த்திருப்போம்ல. இந்த அப்சல்யூட் ரிட்டர்னை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? ஏன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் காலத்தை முற்றிலுமா மறைச்சிடுது. அது ஒரு ரொம்ப ஆபத்தான உளவியல் பொறி. எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. இப்போ நீங்க ஒரு பங்க வாங்குறீங்க, அடுத்த மாசமே உங்களுக்கு 50% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அது அபாரமான வளர்ச்சி. ஆனா அதே 50% லாபத்தை அடைய நீங்க 10 வருஷம் காத்திருந்தீங்க அப்படின்னா? ஓ, 10 வருஷத்துக்கு 50%? அப்போ வருஷத்துக்கு 5% கூட வராதே. அதுதான் விஷயம். வருஷத்துக்கு 4%க்கும் குறைவான CAGR தான் அது. ஒரு சாதாரண பேங்க் FDயை விட குறைவான வருமானம். ஆனா அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அந்த 50% லாபம் அப்படிங்கிறது மட்டும் பெருசா காட்டி நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டதா ஒரு திருப்தியை தந்துரும். இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. காலத்து அளவுகோல்ல சேர்க்காத எந்த லாபமும் வெறும் ஆயை தான். சரி, இப்போ லாபத்தை எப்படி அளவிடுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கடையில ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிலையான வட்டி மற்றும் மாறும் வட்டி. இது பெரும்பாலும் முதலீடுகளை விட நம்ம வாங்குற கடன்களுக்கு தான் அதிகமா பொருந்தும். ஆமா, குறிப்பா ஹோம் லோன்ஸ் வாங்கும்போது. நீங்க கடன் வாங்கும்போது நிலையான வட்டிக்கு போனீங்கன்னா 20 வருஷத்துக்கும் அதே வட்டி விகிதம் தான். நீங்க கட்டும் தவணை மாறவே மாறாது. சரி. ஆனா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சந்தையோட வட்டி விகிதங்களுக்கு ஏற்ப, குறிப்பா ரிசர்வ் பேங்கோட ரெப்போ ரேட் மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு முதலீட்டாளரா இதுல நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? சந்தையில வட்டி விகிதங்கள் உச்சத்துல இருக்கும்போது ஃப்ளோட்டிங்ல இருந்து ஃபிக்ஸ்டுக்கு மாறுறதும், வட்டி விகிதங்கள் குறையும்னு எதிர்பார்க்கும்போது ஃப்ளோட்டிங்கை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு நல்ல வியோகம். இது கடன்களுக்கு மட்டும் இல்ல, சில டெப்ட் ஃபண்டுகளுக்கும் பொருந்தும். நாம இப்போ இந்த முழு அலசலோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு முதலீட்டாளரோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் தீர்மானிக்கிற மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லலாம்.
ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. நாம இதுவரை பேசின CAGR, XIRR எல்லாமே எண்கள் தான். அந்த எண்களை வச்சு லாபத்தை கணக்கிட்டுட்டோம். ஆனா அந்த லாபம் நிஜமாகவே நம்ம வாங்கும் திறனை, அதாவது பர்ச்சேசிங் பவர் அதிகப்படுத்தியிருக்கா? கரெக்ட். இங்க தான் நாமினல் ரிட்டர்ன் வர்சஸ் ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாபெரும் விவாதம் வருது. ஆமா, பேரளவு வருமானம் மற்றும் உண்மையான வருமானம். இத பத்தி நீங்களே தொடங்குங்க. நான் இதை மிக முக்கியமா வலியுறுத்த விரும்புறேன். நீங்க ஆரம்பத்துல சொன்ன அதே 15% போர்ட்ஃபோலியோ உதாரணத்துக்கே வருவோம். உங்க ஆப் காட்டுற அந்த 15% XIRR அப்படிங்கிறது நாமினல் ரிட்டர்ன், அதாவது பெயரளவிலான லாபம். அப்போ அது நிஜம் இல்லையா? அது உங்க அக்கவுண்ட்ல ஏறின எண்களோட வளர்ச்சி, அவ்வளவுதான். ஆனா அந்த எண்களுக்கு உண்மையில எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு தீர்மானிக்கிறது பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். பொருட்களோட விலைவாசி ஏறுறத நம்ம பணவீக்கம்னு சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா, தெரிஞ்சதுதான். ஆனா இது நம்மளோட லாபத்தை எப்படி சத்தமே இல்லாம அமைதியா தின்னு தீர்க்குது அப்படின்னு பலரும் உணர்றதில்ல. ஓகே, இதை நாம ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பொருத்தி பார்ப்போம். இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபான்னு வச்சுப்போம். என்னால் இன்னைக்கு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்க முடியும். சரி, நான் அந்த 1000 ரூபாயை ஒரு முதலீட்டுல போடுறேன். அது எனக்கு 8% நாமினல் ரிட்டர்ன் கொடுக்குது. ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட 1080 ரூபாய் இருக்கும். இப்ப நான் பணக்காரன் ஆயிட்டேனா? அங்கேதான் இருக்கு நிஜம். அதே ஒரு வருஷத்துல பணவீக்கம் 6% இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது 100 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் இப்போ 106 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த 1080 ரூபாய கொண்டு நீங்க அதே 10 லிட்டர் பெட்ரோல்ல வாங்க 1060 ரூபாய் செலவழிக்கணும். ஓஹோ, மீதம் உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 70 ரூபாய் மட்டுமே. உங்க பணம் எண்கள்ல 80 ரூபாய் வளர்ந்தாலும் உங்களோட உண்மையான வாங்கும் திறன், அதாவது ரியல் ரிட்டர்ன், வெறும் 2% மட்டுமே வளர்ந்திருக்கு. அட கடவுளே, இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம்தான். நாம 8% லாபம்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான வளர்ச்சி வெறும் 2% தானா? ஆமா, அதுதான் ரியல் ரிட்டர்ன். அப்போ ஒருவேளை உங்க முதலீடு 5% லாபம் தந்து பணவீக்கம் 6% இருந்தா என்ன ஆகிறது? உங்க ஆப்ல XIRR 5%ன்னு பச்சை கலர்ல காட்டினாலும் நீங்க உண்மையில ஒவ்வொரு வருஷமும் 1% உங்க செல்வத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது நெகட்டிவ் ரியல் ரிட்டர்ன். லாபத்துல இருந்தாலும் நஷ்டம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. எண்கள் வளரும், ஆனா அந்த எண்களை வச்சு வாங்கக்கூடிய பொருட்களோட அளவு சுருங்கிடும். நீங்க ஓடுற த்ரெட்மில்லோட வேகத்தை விட நீங்க ரொம்ப மெதுவா ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க முன்னேறல, பின்னோக்கி தள்ளப்படுறீங்கன்னு. இதுதான் பணவீக்கத்தை ஒரு அமைதியான திருடன் அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம முதலீட்டு ஆப் எந்த இடத்துலயும் இந்த ரியல் ரிட்டர்னை காட்டுறதே இல்லையே. ஆமா, அவங்க காட்ட மாட்டாங்க. எல்லா இடங்கள்லயும் நாமினல் ரிட்டர்னை மட்டுமே காட்டி நாம பெரிய லாபத்துல இருக்கிறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது முதலீட்டாளர்கள் மேல திணிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய மாய இல்லையா? எண்களை மட்டும் பார்க்கவே கூடாது. பொருளாதாரத்தோட மற்ற கூறுகளோட இணைச்சுதான் பார்க்கணும். கரெக்ட். ஒரு காலத்துல பேங்க் எஃப்டிகள்ல 12% வட்டி கொடுத்தாங்க அப்படின்னு பலரும் பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அப்போ பணவீக்கமும் 10%க்கு மேல இருந்துச்சு. ஆக உண்மையான வளர்ச்சி அப்போதும் அந்த 2% தான். ஆமா, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இன்னைக்கு எஃப்டி வட்டி 7% அப்படின்னா பணவீக்கம் 5% இருக்கு. இப்போதும் உண்மையான வளர்ச்சி அந்த 1.5% தான். எண்கள் மாறலாம், ஆனா ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கறதா மாறாத உண்மை. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக இந்த முழு உரையாடலையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா நமக்கிட்ட ஒரு தெளிவான படம் கிடைக்குது. கண்டிப்பா. நேயர்களே, நீங்க ஒரு முதலீட்டுல இறங்கறதுக்கு முன்னாடி எந்த அளவுகோலை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நிலையான அசல் தொகைக்கு வெறும் வட்டியை மட்டும் கணக்கிட சாதாரண அல்லது கூட்டு வட்டி போதும். நீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை செஞ்ச, அதாவது லம்சம் முதலீட்டோட தொடக்கம் மற்றும் இறுதி மதிப்பை ஒப்பிட CAGR பயன்படுத்துங்க. கரெக்ட். ஆனா நீங்க தொடர்ந்து பல தேதிகள்ல SIP மற்றும் தொடர் முதலீடுகளை செய்யற நபரா இருந்தா உங்க போர்ட்ஃபோலியோட உண்மையான திறனை அளவிட XIRR மட்டுமே நம்புங்க. மிகச் சரியா சுருக்கி சொல்லிட்டீங்க. ஒரு முதலீட்டாளர் தான் எந்த கட்டத்துல இருக்கும், தன்னோட பணப்பரிமாற்றம் எப்படிப்பட்டது அப்படின்னு உணர்ந்து அதுக்கேற்ப இந்த அளவீடுகளை பயன்படுத்தணும். இந்த தெளிவோட உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க மறுபடியும் ஒரு முறை அணுகணும். நீங்க பார்த்த அந்த பச்சை நிற 15% உண்மையில எவ்வளவு, அதுல பணவீக்கம் எவ்வளோ தின்னுடுச்சு, நீங்க CAGR வச்சு பார்த்து ஏமாந்துட்டு இருக்கீங்களா, இல்ல XIRR வச்சு துல்லியமா அளவிடுறீங்களா? இந்த கேள்விகள் தான் அவங்களோட முதலீட்டு பயணத்தோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கணும். இதோட சேர்த்து நேயர்கள் சிந்திக்க நான் இன்னொரு ஆழமான விஷயத்தையும் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன விஷயம்? நாம பணவீக்கத்தை பத்தி ரொம்ப நேரமா பேசணும்.
ஆனா லாபத்தின் மேல விதிக்கப்படுற வரிய பத்தி, அதாவது டாக்ஸஸ் பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? ஓ, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஆமா. இப்போ உங்க XIRR 10% இருந்து அதுல 7% பணவீக்கம் தின்னுட்டு மீதமுள்ள அந்த 3%த்துல மூலதன ஆதாய வரி அப்படின்னு அரசாங்கம் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டா கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது என்ன? ரொம்ப குறைவான ஒரு தொகை தான் மிஞ்சும். அதுதான். நீங்க உண்மையில பணத்தை வளர்க்குறீங்களா இல்ல வெறும் இன்களை பராமரிச்சுட்டு இருக்கீங்களா? ரியல் ரிட்டர்னை பத்தி நீங்க கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொருத்தரும் தங்களோட முதலீட்டு உத்திய மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு புள்ளி இது. இது ஒரு கடுமையான ஆனா ரொம்ப அவசியமான சிந்தனை. எந்த ஒரு முதலீடும் வெறுமனே எண்களோட மாயாஜாலம் கிடையாது. அது ஒரு நிதர்சனமான போராட்டம். அந்த போர்ல சரியான ஆயுதங்கள், அதாவது இந்த CAGR, XIRR, அப்புறம் ரியல் ரிட்டர்ன் மாதிரியான கருவிகள் உங்க கைகள்ல இருக்கணும் அப்படிங்கறது தான் இன்னைய அலசல் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்திருக்கு. ஆமா. இந்த காணொளியை பார்த்த பிறகு நேயர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இனி உங்க முதலீடுகளோட உண்மையான வளர்ச்சியை அளவிட நீங்க CAGR பயன்படுத்துவீங்களா இல்ல XIRR பயன்படுத்துவீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பொருத்தமானது? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பதில்களை பார்க்க நானும் ஆவலா இருக்கேன். நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இந்த புதிய பார்வையோட உங்களோட முதலீடுகளை மீளாய்வு செய்யுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்டப்பூர்வ அறிவிப்பு. நாங்க பதிவு பெற்ற செபி, அதாவது SEBI நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த காணொளியில பகிரப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களோட கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்துக்காக மட்டுமே. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட நிதி ஆலோசகரை கண்டிப்பா அணுகுங்க. மீண்டும் மற்றுமொரு விரிவான அலசலில் சந்திப்போம்.